இன்றைக்கி தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தால் போகிற பாதை மேலேயும் வந்துட்டு இந்த பையன் தெரியான். யார் அந்த பையன் பார்க்குறீங்களா? இவன் தான். தண்ணி சாரை ஒரு 6 அடி இருக்கு. நீ எப்படி நிம்மதியாக காட்டுக்குள்ளே கால் வைக்கிறது? நானும் மதுரக்காரன் தான்டா. வேற லெவல் கிளைமேட்டாக இருக்கா. மழை வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி பேஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துடும் நம்ம காட்டுக்கு. ஏன்னா நான் இப்போ வந்து மாசிப்பச்சாருக்கு வந்துட்டேன். ஸோ நம்ம எப்பயுமே வேலை செய்ய வந்தோம்னாலே மழை வர ஆரம்பிச்சிடும். நம்ம வேலைக்கு எடுக்கிறதுக்காக இருக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கை தான். இப்போ நம்ம கொலை இருக்க ஆரம்பிச்சோன்னே மழை வந்துடும் அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து ஒரு 100 மணி கொலை இருக்க போகிறோம். மாசிப்பச்சை கொலை தான். அதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு போயிடும். நம்மளுக்கு தண்ணி வந்து பாஞ்சிட்டு இருக்கு இங்கேயே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுடைய பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு உரம் போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய சாக்கெலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த சாக்கெலாம் வச்சு நம்ம அன்றைக்கி ஒரு வேலை பார்க்க போகிறோம். முன்னாடி நல்ல வேலையை கேட்ச் பிடிச்சிட்டோம் கீழே வருவாங்க. எப்பவுமே நம்மளோட மாட்டுப்பச்சை வந்து நம்ம வீட்டில் தான் போய் நினைச்சு வைப்போம். ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம தோட்டத்திலே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானு. அதுக்காக தான் இந்த சாக்கெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மறுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த சாக்கெல்லாம் வச்சு நம்ம கொலையை மூடிட்டு போட்டோம்னா நம்ம வீட்டுக்கு எடுத்து போக தேவையில்ல. அடிக்கடி அலையிற மாதிரி இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து இதை ஃபுல்லாக நல்லா அலசிக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு உரம் வாங்கிட்டு சாப்பிடுறேன். உரத்தில் நல்லா போகிற மாதிரி நம்ம அலசிட்டோம்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொலையை மூடி வைக்கிறதா. எல்லாத்தையும் அலசியாச்சு. அது எப்படியே போட்டோம்னா காற்றுல பறந்துறேன். அதனால் ஒரு சின்ன சாக்கில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம். அதெல்லாமே இங்கே இருக்கட்டேன். இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம ஃபுல்லாக மாசிப்பச்சை அறுத்ததுக்கப்புறமா தான் அது நம்மளுக்கு தேவை. இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, அந்த மாசிப்பச்சாருக்கு தேவையான அந்த தென்னை மட்டையை வந்து நம்ம ரெடி பண்ணல. ஆக்சுவலி வீட்டில் அதை தண்ணியில் ஊற வைக்கணும். அம்மா இருந்தால் அதை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. இன்னைக்கு அவங்க தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சி வந்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணனால அதை நம்ம இன்னைக்கு ஊற வைக்காம விட்டாச்சு. அதனால என்ன பண்ண போகிறோம்னா, தென்னை மட்டை சின்ன மரம் இருக்குது. ஸோ அதில் இருக்க பச்சை இலையை உரித்து நம்ம அப்படியே மாசிப்பச்சாருக்கு யூஸ் பண்ணி. இது வந்து நம்மளோட மரங்க. வேறு யாராவது மரத்தில் உரிச்சோம்னா நம்மளா உரிச்சிடுவாங்க. அதனால் நம்ம மரத்துலேயே தான் உரிக்கணும். ஒரு 50 மட்டையாவது நாங்கள் பிடிங்கிட்டோம். போதும். இன்னொரு 50 மட்டைக்கு நம்ம காஞ்ச மட்டை இருக்குது, அதை எடுத்து ஊற வச்சிட்டோம்னா 100 மட்டை நம்ம அறுத்துக்கலாம். இங்கே ஏன் போகிறோம்னா, நம்மளோட வெட்டருவாங்க தான் இருக்குது. மாசிப்பச்சை அறுத்ததுக்கப்புறமா நம்ம வெட்டணும்ல, அதுக்கு நடுவாங்க இருக்குது. இதில் வந்து அப்புறமா இருக்கும். இப்போதைக்கு கீழே போய் இருக்க போகிறோம். 50 பச்சை மட்டை ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு 50 மணிக்கு வந்து நம்ம காஞ்ச மட்டை கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஊற வச்சோன்னா
நம்ம அந்த 50 முடி அறுக்கிறதுக்குள்ள இது ஃபுல்லாக ஊறிடும். அதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு நம்ம அதுக்கு ஆரம்பிச்சிடும். ஊறிட்டே இருக்கு. நம்ம போய் 50 முடியாக இருப்போம். ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து நம்ம 50 முடி அறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த தேவையான மட்டையை முதல்ல ரெடி பண்ணிக்கிறோம். கொஞ்சம் புல்லாக இருக்குது. புல் இருந்தாலே நம்மளுக்கு அறுக்கிறதுக்கு லேட் ஆகும். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் அறுக்க முடியுது அப்படின்றத. மட்டையை வச்சுக்கிறோம். ஃபுல்லாக அருவா கிடைக்கு. நல்ல வேலை அப்படியே போட்டு உட்கார தெரிஞ்சு. அப்புறம் நம்மளை யாரு பிரிச்சா நடுவில் கோடு விழிச்சா. பச்சை மட்டை உரிக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா மட்டை பாதி பிஞ்சு வந்துடுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணேன். ஸோ வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அந்த வளர்ந்தது ஃபஸ்ட்டு அறுத்துருவோம் நம்ம. ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா அது எல்லாமே காயாயிடும். அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது. மாடி ஸோ இந்த மாதிரி 2 இதையும் வச்சு கட்டினோம்னா அதுதான் ஒரு கட்டு. புல் இருந்துச்சுன்னா இதுதான் பிரச்சனை. ஒரு புல்லு ஒரு நம்ம கட்டுற மாதிரி வரும். ஓகேவா? அது சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் 1 முடி 1 பண்டல். ஓகேவா? இதை மாதிரி நம்ம மொத்தம் 50 எடுக்க போகிறோம். இப்போதைக்கு 20 முடி அறுத்துருக்கேன். அறுத்து இப்படி தண்ணி தெளித்து வச்சேன். அப்படி இல்லைன்னா காற்று ஓவர அடிக்குது. அதனால் வாடி போயிடுறேன். அதனால் தூக்குச்சம்பில் தண்ணி பிடிச்சி நம்ம அறுத்தோடனே தெளித்து வச்சிருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து நம்ம தெளித்து வச்சோம்னா தான் நம்மளுக்கு முடி வாடாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாகவே வாடி போயிடும். 50 முடி அறுத்ததுக்கப்புறமா நம்ம அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம வேறு இருக்க தண்ணி ஊற்றி நினச்சி வைக்கணும். அதில் வாங்க அறுத்து முடிச்சுக்கிடுவோம். இப்போ வந்துட்டு அதை வெட்டி க்ளீன் பண்ண போகிறோம் ஃபுல்லாத்தையுமே. அதில் இருக்க கருப்புலாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வெட்டிகிட்ருக்கோம். இது நம்ம கட் பண்ணி முடிக்கிறது ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே 50 முடி நம்ம வெட்டி க்ளீன் பண்ணிடலாம்.